த்ரீ ஆட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். என்னங்க, ஒரு சில நாட்களாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. இப்போ நிறைய சேனல்ஸில், அதாவது புது சேனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா புது தகவல்கள் கொடுத்துட்ருக்காங்க. அது புது தகவல்னு சொல்கிறதா இல்லை வதந்திகள் அப்படின்னு சொல்கிறதா எனக்கு தெரியலை. பட் இருந்தாலும் போடுற வீடியோஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் போட்டுட்ருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப் வந்து புது பொலிவுடன் ஓப்பன் ஆக போகுது, எல்லாருக்குமே பணம் கிடைக்கும். நம்மளுடைய கோரிக்கை, அதாவது மைவி3 ஆட்ஸ் வந்து கவர்மெண்ட் காதுக்கே எட்டிருக்கு. ஸோ சிஎம் முதல்வரே வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் சோஷியல் மீடியாவில் பரவிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அது என்ன உண்மையாகவே அது உண்மையான தகவலா இல்லை அவங்க இஷ்டத்துக்கு அடித்து விடுறாங்களா? ஸோ மேலிடத்துலேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா? மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்திலேருந்து ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்ற தகவல்களை இந்த வீடியோவில் நான் முழுமையாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்லேருந்து நம்ம விளக்கம் அளிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நானும் பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்களாக வீடியோ வந்து போடலைங்க. அதாவது ஒரு 2 வீக்ஸ் மேலாச்சு வீடியோ போட்டு வீடியோ எதுவும் நான் போடலை. அது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பிஸியாக இருக்குன்றதை தாண்டி எந்த ஒரு அப்டேட்ஸும் மைவி3லேருந்து வரலை அப்படின்றது தான் எனக்கு உண்மை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் ஒரு கேஸ் போய்ட்டு இருந்துச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ அந்த கேஸ் மூலிமா பார்த்திங்கன்னா மைவி3 ஆட்ஸ் அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா புதுப்பொலிவுடன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற ஒரு வதந்தியும் போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியலை. பட் இது இருந்தாலும் நானும் என்னுடைய தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க கிட்ட, டேரக்டர்ஸ்கிட்டையும் மற்றவங்ககிட்டையும் கேட்டுட்டு தான் இருக்கேன். பட் அதுக்கான விளக்கம் அவங்ககிட்டே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சென்னையில் கூட ஆப் வந்து புதுப்பொலிவுடன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தகவல் கூட பரவிட்டு வந்துட்டுருக்கு. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த இடத்துல ஆப் வருதுன்னு தெரியலைங்க. ஃபஸ்ட்டு ஆப் வருமானே தெரியாத பட்சத்தில் இப்போ சென்னையில் புதுப்பொலிவுடன் வரப்போகுது, கேரளாவில் வரப்போகுது, கேரளாவிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்து சோஷியல் மீடியாவில் உலா வந்துட்டுருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மைவி3 ஆட்ஸ் கேஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. நம்ம ஊர்லேயும் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா கேஸ் போயிட்டே தான் இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா மைவி3 ஆட்ஸ் வந்து குற்றம் செஞ்சுருக்கு அப்படின்னு நிரூபிக்கவே கிடையாதுங்க. இந்த செகண்ட் வரைக்கும், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற நொடி வரைக்குமே மைவி3 ஆட்ஸ் வந்து எல்லோரும் ஏமாற்றிருக்காங்க. நிறுவனத்து மேலே குற்றம் இருக்குது அப்படின்றது இப்போ வரைக்கும் நிரூபணம் செய்யப்படவில்லைன்றது தாங்க உண்மையான தகவல். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ உண்மையான வெளிப்படைத்தன்மையாக கம்பெனி இருக்கும்போது அது டிலே ஆகிறதுக்கு காரணம் ஒன்று தாங்க, சூழ்ச்சி. ஸோ இது வெளியே வர விடாமல் தடுக்கிறதுக்கு நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சில பேரால் தான் இன்னும் மைவி3 ஆட்ஸ் வெளியே வரலை, ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலை. எம்டி பேசாததுக்கு காரணமும் அதுதாங்க. ஏன்னா சூழ்ச்சிங்க நிறைய இருக்குது. ஸோ அது வந்து விவரம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை புரிஞ்சிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து பணம், அதாவது எல்லாருக்குமே மெயினாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் பணம். எப்போ பணம் வரும்? அதாவது கம்பெனி ரன் ஆகலைனாலும் பரவாயில்ல, எங்கள் பணத்தை போட்டு விடுங்க சார் அப்படின்ட்டு கேட்குறவங்க தாங்க ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி இருக்கிற எனக்கும் அவ்வளோதாங்க. நீங்கள் கம்பெனி ரன் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க, பட் எனக்கு நான் போட்ட பணமாவது எனக்கு கொடுங்க, மாதம் வட்டி கட்ட முடியல அப்படின்னு நானும் தாங்க புலம்பிகிட்டு இருக்கேன். நானும் தான் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பல லட்சம் பேர் இந்த மாதிரி வட்டி கட்ட முடியாமல் நகை எடுத்துகிட்டு போய் அடமானம் வச்சு இன்னும் அதை மீட்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ பணம் வந்து ரொம்ப தேவையாக தாங்க இருக்குது. ஸோ அந்த பணத்துக்கு ஒரு வழியை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கம்பெனி ரன் பண்ணாலும் பண்ணலைனாலும் அவங்கவுங்க பணம் அவங்கவுங்களுக்கு வந்துடும். ஸோ எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி ரன் ஆகாது அப்படின்னு சொல்லி கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் மூலயமாவே அந்த பணத்தை வந்து இழந்தவங்களுக்கு மீட்டு தந்துடும் கவர்மெண்ட். அப்படி இல்லாத பட்சத்தில், கம்பெனி ரன் ஆகும் பட்சத்தில், கம்பெனி ரன் பண்ணலான்னு கவர்மெண்ட் சொன்னதுக்கப்புறம் கம்பெனியே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற பேமெண்ட்டை வச்சு எல்லாருக்குமே பணத்தை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் தாங்க கம்பெனியை ரன் பண்ண போகிறாங்க. ஸோ கம்பெனி ரன் பண்ணாலும் அது ப்ராப்பராக ரன் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 months ஆகிடுங்க. ஸோ அதனால் யாருமே பயப்பட தேவையில்லை. எந்த வகையிலும் சரி, கம்பெனி ரன் ஆனாலும் ஆகலினாலும் நம்மளுடைய பணம் நம் கையில் வந்து சேரதாங்க போகுது. பட் அதுக்கு காலக்கெடு கிடையாதுங்க. ஸோ அது எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் கேஸ் முடிஞ்சதுன்னா, எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக கேஸ் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்ம பணம் நமக்கு வந்துடும்ன்றதில் எந்த ஒரு பயமும் தேவையில்லை. ஸோ பணத்தை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். இவ்வளோ மாதம் இவ்வளோ வருஷங்கள் போயிடுச்சுங்க. இன்னொரு கொஞ்ச நாள், அதாவது எண்டிங்கில் வந்து நிற்கிது. ஸோ இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா கம்பெனி க்ளோஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நம்மளுடைய பணம் நமக்கு வந்துடும். அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டே நம்மளுடைய இழந்தவங்களுக்கு வந்து பணத்தை மீட்டு தரும் அப்படின்னு சொல்லி. அதனால் கொஞ்சம் காத்துக்கிட்டு இருப்போம். அடுத்த வீடியோவில் வேறு செய்தியை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.